வணக்கம். சூரியன் நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. ராமபுரத்திலிருந்து 3 புதிய பேருந்து சேவைகள், 7 புதிய பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன். ராமபுரத்திலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு புதிய பேருந்து சேவை துவக்கி வைத்தார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். ராமாபுரம் முதல் பிராட்வே வரை 2 புதிய பேருந்து சேவைகள். சென்னை ராமாபுரம் பேருந்து நிலையத்தில் புதிதாக 7 பேருந்துகளை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இன்று துவக்கி வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி, மண்டல குழு தலைவர் நொலம்பூர் ராஜன், பொதுக்குழு உறுப்பினர் 154வது மாமன்ற உறுப்பினர் ராமாபுரம் செல்வகுமார் அவர்கள் நிகழ்ச்சியில் அனைவரும் வரவேற்றனர். சென்னை ராமாபுரத்தில் 18E மாநகர பேருந்து நிலையம் இயங்கி வருகிறது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து 18E பேருந்து கிண்டி, நந்தனம், சென்ட்ரல் வழியாக பிராட்வே வரை செல்லும். இந்நிலையில் கூடுதலாக 26G, 21E, 70C எனும் புதிய 3 பேருந்து சேவைகளை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இதில் 26G பேருந்து ராமாபுரத்தில் இருந்து வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், அண்ணாமேம்பலம் வழியாக பிராட்வே செல்லும். 21E பேருந்து ராமாபுரத்திலிருந்து கிண்டி, அடையாறு, சாந்தோம், தேவாலயம், அண்ணா சதுக்கம், தலைமைச் செயலகம் வழியாக பிராட்வே செல்லும். 70C பேருந்து ராமாபுரத்திலிருந்து நெசப்பாக்கம், கே நகர், அசோக் பில்லர், ஈக்காட்டுத்தாங்கல், மீனம்பாக்கம், குரோம்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம் வழியாக கிளாம்பாக்கம் செல்லும். அத்துடன் 2 18E பேருந்துகள், 2 70C பேருந்துகள், 2 21E பேருந்துகள் மற்றும் ஒரு 26G பேருந்து என மொத்தம் 7 புதிய பேருந்துகளை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பச்சை கொடி அசைத்து துவக்கி வைத்தார். அனைத்து பேருந்துகளும் மகளிர் இலவசமாக பயணிக்கும் வகையில் துவக்கப்பட்டது. செய்தியாளர் யுவராஜ். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கின்ற தன்னார்வலர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு காரம்பாக்கம் கணபதி அவர்கள் இந்த காலையில் புதிதாக ஒரு 4 வழித்தடங்களில் 7 புதிய பேருந்துகளை ஓடும் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று காலையில் சொல்லியிருந்தார்கள். இந்த காலை நான் 6 மணிக்கு 5:50க்கெல்லாம் தூத்துக்குடிக்கு சென்று தூத்துக்குடியில் ஒரு 23 மருத்துவமனையில் 23 இடங்களில் மருத்துவமனை சம்பந்தமான புதிய கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டியும், புதிதாக ஒரு 4 மருத்துவமனைகளை திறந்து வைத்தும், தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு MRI ஸ்கேன் இயந்திரத்தை தொடங்கி வைத்தும், அங்கிருந்து நேராக வீட்டுக்கு கூட செல்லாமல் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். ஏறத்தாழ 31 கோடி ரூபாய் செலவிலான மருத்துவத்துறை கட்டிடங்களை திறந்து வைக்கிற அந்த நிகழ்ச்சி இன்று காலை தூத்துக்குடியில் நடைபெற்று முடிந்தது. அதனால் அவரிடத்தில் நான் சொன்னேன், வருவதற்கு மாலை கொஞ்சம் நேரம் ஆகும் என்றவுடன் அவர் சொன்னார், நீங்கள் எப்போது வருகிறீர்களோ அப்போது தொடங்கலாம் என்று சொல்லி இந்த நேரத்திலும் உங்களுக்கு தொல்லை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய திரு கணபதி அவர்களை பொறுத்தவரை நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்த செயல்கள். அவர் பொதுமக்களுக்கு தொடர்ந்து எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்திற்கு வருகிற போது கையிலேயே லெட்டர்பேடையும் எடுத்து வந்து விடுவார். எந்த அமைச்சரை பார்க்கிறாரோ அவருக்கு ஒரு கடிதத்தை தருவது அவருக்கு வாடிக்கை. அந்த அளவுக்கான தேவைகளும் இந்த தொகுதியில் நிரம்பவே இருக்கிறது. காரணம், ஒரு 10 ஆண்டுகள் இந்த தொகுதி உருவான நாளிலிருந்து எந்த பெரிய காரியத்தையும் செய்யாமல் விட்டுவிட்டார்கள். பிரதான குடிநீர் குழாய் அமைப்புகள் இல்லாத பகுதிகள் ஏராளமாக இருந்தது. பாதாள சாக்கடை திட்டங்கள் இல்லாத பகுதிகள் ஏராளமாக இருந்தது. கூவம் ஆற்றின் குறுக்கே கடந்து செல்வதற்கு சிறு பால